திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதலும் கடந்திட முன் நின்றான் யாவன் தங்கு கடற்புவி வரைப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துழைக்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளருமன்றே. வல்லாளன் முக்தியடைந்த கதை. விநாயகப் பெருமான் விக்கிர வடிவம் கொண்டு அங்கு வல்லாள கணபதியாக அமர்ந்திருப்பதை வல்லாளன் கண்டு அளவு கடந்த பக்தி பரவசத்துடன் அப்பெருமானை வணங்கி துதித்தான். சேர்ந்து போன பூமந்தலை மீண்டும் புதுப்பித்து குளத்தில் நீராடி பூஜை செய்வதற்குரிய தேவையான மலர் காய் கனி முதலான பொருட்களை எல்லாம் சேகரித்து அளவு கடந்த ஆனந்தத்தோடு விநாயகப் பெருமானுக்கு பூஜை நைவேத்தியங்களை நிறைவேற்றி கொடுத்தான். இனி அவன் தந்தையின் கதையை சொல்கிறேன். ஆபேசத்துடன் வீடு நோக்கி புறப்பட்ட கலியாணன் பாதிவடி செல்லும் போதே தன் குமாரன் இட்ட சாபத்தினால் கண் குருடாகி காது செவிடாகி வாய் ஊமையாகி தொடுநோய் கொண்டு திசை தப்பி மதிமயங்கிய நிலையுடன் தன் வீட்டுக்கு வந்து நெடுமரம் போல் விழுந்தான். அதைக் கண்டு அவன் மனைவி இந்துமதி திடுக்கிட்டாள். தன் புத்திரனை தன் கணவன் அடித்து நொறுக்கிய நிகழ்ச்சியை அவள் அந்தன சிறுவர்கள் மூலம் கேள்விப்பட்டு புத்திர பாசத்தால் மிகவும் மனவருத்தமடைந்து தவித்து போயிருந்தாள். இப்போது தன் புருஷனுக்கு நேர்ந்த கதியை பார்த்ததும் நெருப்பில் மேல் நெருப்பை கொட்டியது போல அவளுடைய துயரம் பன்மடங்காக பெருகிவிட்டது. கடவுளே, இதென்ன சோதனை! என் கணவருக்கு இத்தகைய கொடுமை எப்படி உட்பட்டது? இது முற்பிறவியில் செய்த தீவினையின் பயனா அல்லது புத்திரனை துன்புறுத்தியதால் வந்த கொடுமையா என்று கண்ணீர் விட்டு பலவாறாகவும் புலம்பினான். பிறகு தன் வீட்டில் உள்ள மற்ற பெண்களையும் கூட்டிக் கொண்டு தன் மகன் இருக்கும் தோப்பை நோக்கி சென்றான். அங்கு வல்லாளன் உடம்பில் ஒரு இரத்த காயமும் இல்லாமல் சிரத்தையோடு கணேசரை பூஜை செய்து கொண்டிருப்பதைக் கண்டதும் இந்துமதி அளவு கடந்த ஆனந்தமும் வியப்பும் அடைந்து மற்ற பெண்களிடம் விசாரித்து அறிந்து தன் பிள்ளை செய்யும் விநாயக பூஜையாலேயே அத்தகைய அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டாள். உடனே அவள் தன் மகன் அருகில் சென்று தாய்மை பாசத்தால் தரங்களில் தாய்ப்பால் பொங்கிட அவனை அணைத்து அவன் கன்னங்களில் முத்தமிட்டான். என் அருமை குழந்தாய், நீ இந்த பிள்ளை பிராயத்திலே விநாயகக் கடவுளின் மேல் அளவு கடந்த பக்தி கொண்டிருப்பதைக் கண்டு என் மனம் பெருமையை கொள்கிறது. விநாயகரின் பரிபூர்ண கடாட்சம் உனக்கு கிட்டியிருக்கிறது. ஆனால் பூஜை நேரம் போக மற்ற நேரத்திலாவது உலக வழக்கப்படி வீட்டிற்கு வந்து ஆகாரம் நித்திரை கொள்வது தானே நல்லது. என்னையும் உன் தந்தையையும் அறவே மறந்துவிட்டு நீ என் நேரமும் இந்த இடத்திலேயே தனித்திருப்பது நன்றாக இருக்குமா? வல்லாளா, உன் தந்தை எந்த காரணமின்றி திடீரென்று கண் தெரியாமலும் காது கேட்காமலும் வாய் பேசாமலும் உடம்பு முழுவதும் தொடுநோய் கொண்டு வீட்டினுள் வந்து மயங்கி விழுந்தார். உனக்கு அவர் விளைத்த கொடுமையினால் தான் அவருக்கு அத்தகைய பரிதாப நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன இருந்தாலும் அவர் உன் தந்தை அல்லவா? உன் கோபத்தை நீக்கி உன் தந்தையின் துன்பங்களின் தீரும்படியான வழிவகைகளை நீயே தேட வேண்டும். அதன் மூலம் என் துக்கத்தை நீ தீர்க்க வேண்டும் என்று பலவாறாகவும் கெஞ்சி கேட்டான். அம்மா, சகல ஜீவராசிகளுக்கும் தாய் தந்தையாக இருக்கும் அந்த விநாயகர் ஒருவர் தான் எனக்கு இனி தாயும் தந்தையும் ஆவர். மேலும் அவ்விக்னேஸ்வரால் தான் எல்லா விக்கினங்களையும் துன்பங்களையும் துடைக்க முடியுமே தவிர மனிதர்களால் அது முடியுமா? மேலும் அவரவர் பாவ புண்ணியங்களை அவரவரே தான் அனுபவிக்க வேண்டும். அப்படியான நியதியும் இருக்கிறது. என் தந்தை நான் உருவாக்கிய கணேச பெருமானின் திருவுருவத்தை வீசி எறிந்து என்னையும் துன்பப்படுத்தினார். அதனால்தான் அவருக்கு அத்தகைய தொடுநோய் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வியாதியை அவர் இந்த ஜென்மத்திலே அனுபவிப்பது மட்டுமல்ல, அடுத்த பிறவியிலும் சிறிது நேரம் அனுபவித்தே தீருவார். அம்மா, நீ அடுத்த பிறவியில் வல்லவராஜனுடைய மனைவியாக கமலை என்ற பெயரில் பிறப்பாய். அப்போது என் தந்தையான கல்யாணன் இந்த வியாதியோடு உனக்கு புத்திரனாக தக்கன் என்ற பெயரிலே பிறப்பான் என்று கூறி மறுபிறவியில் நடக்கப் போவதை எல்லாம் எடுத்துரைத்தான். இந்துமதி அதற்கு மேல் இன்னும் ஒன்றும் பேசாமல் மனம் வருந்தியவளாய் தன் வீட்டுக்கு திரும்பி சென்றாள். அதன் பிறகு வல்லாளன் நிறைந்த பக்தியோடு விநாயகக் கடவுளை பூஜை செய்து வந்தான். அவனுடைய அன்பு பெருக்கை கண்டு விநாயகப் பெருமான் மகிழ்ந்தவராய் தேவகணங்களை கூவி அழைத்தார். தம் பக்தனான வல்லாளன் தமது உலகத்துக்கு அழைத்து வரும்படியாக கட்டளையிட்டார். அதன்படியே தேவகணங்களும் தெய்வீக விமானத்தை கொண்டு போய் வல்லாளன் தங்கியிருக்கும் இடத்தில் நிறுத்தினார்கள்.
விநாயகப் பெருமானின் அளவற்ற கருணை பெருக்கை எண்ணி வியந்தவனாக வல்லாளன் அந்த விமானத்தை வணங்கி துதித்து வலம் வந்து நின்றான். பிறகு தேவகணங்களின் அழைப்பிற்கிணங்க வெள்ளாளன் மகிழ்ச்சி பெருக்கோடு அந்த விமானத்தினுள் ஏறி அமர்ந்து கொண்டான். உடனே தேவகணங்கள் வானத்தில் துந்துவி ஊதினார்கள். சித்த சாரணர்கள் சந்திரவட்ட குடை பிடித்தார்கள். கருடர்கள் வெண்சாமரை வீசினார்கள். கிண்ணறர் ஆலவட்டம் எடுத்தார்கள். தேவர்கள் மலர் மாறி சுதந்தார்கள். தேவலோக அப்சரசுகள் நடனமாடினார்கள். கந்தர்வர்கள் காணம் இசைத்தார்கள். முனிசிரேசர்கள் இரு பக்கத்திலும் நெருங்கி வந்தார்கள். பிராமணர்கள் வேதாகமங்களால் பலவாறாகவும் போற்றி துதித்தார்கள். இவ்வாறு சகல சம்பிரதாய மரியாதைகளுடன் வல்லாளன் வானவெளியில் தெய்வீக விமானத்தில் பறந்து சென்று கணேசர் உலகத்தை அடைந்து அவரது திருவடிகளை சேர்ந்து பேரின்ப வாழ்வு பெற்றான். இந்த நிகழ்ச்சிகளை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த அந்நகரத்து மக்கள் அனைவரும் அந்த இடத்தில் வீட்டிற்கும் கணேச பெருமானுக்கு கைதேர்ந்த சிற்பிகளால் கொண்டு கோயில் கட்டச் செய்து வல்லாளனுக்கு முக்தி அளித்ததால் அப்பெருமானுக்கு வல்லாள கணபதி என்று பெயர் சுட்டி பிராமணர்களை கொண்டு நேரம் தவறாமல் பூஜை நைவேத்தியங்கள் இயற்றி திருவிழா வைபவங்களை மிகவும் கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள். வல்லாளனின் வாக்குப்படியே அவன் தந்தை கல்யாணன் அந்த ஜென்மம் முழுவதும் தொழுநோய் கண்ட தேகத்தோடு அங்கஹீனனாக இருந்து அளவற்ற துன்பங்களை அனுபவித்தான். அவனுக்கு முன்னதாகவே உயிர் நீத்துவிட்ட அவன் மனைவி இந்துமதி மறுபிறவி எடுத்து கமலை என்ற பெயரில் வல்லவராஜனுக்கு மனைவியானாள். அவளுக்கு தக்கன் என்ற பெயரில் புத்திரனாக கல்யாணன் பிறந்து தொழுநோயால் 12 ஆண்டுகள் துன்புட்டு கடைசியில் முட்கண முனிவரால் குறை தீர்த்து யுகாச்சந்திர மந்திரம் உபதேசித்து சுகவாழ்வு நடத்தினாள். திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதலும் கடந்திரமுன் நின்றான் யாவன். தங்குகடற்புவி வரப்பின் நெடியோனாதி சகலருக்கு மூறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துடையற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளரும் அன்றே.